வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவான்மியூர் கலாஷேத்ரா சிஇஆர்சி கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தேசிய அளவிலான காந்தி ஷில்ப் பஜார் கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடக்குதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குதுங்க. இது 10 days நடக்குதுங்க. பிப்ரவரி 14th பிப்ரவரி 23 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ, பார்க்கிங்கும் ஃப்ரீங்க. இங்கே 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த திருவான்மியூர் கலாஷேத்ரா இந்த இடத்துல எப்போவுமே எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கோங்க 10 days. பட் இந்த முறை பூம்புகார்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்குள்ளே போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான டெக்கரேஷன் பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இது குட்டி குட்டி சோஃபா மாதிரி இருந்தது. அப்போ அவங்க கொடுங்க, நான் சோஃபாவை பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சோஃபாவை பார்த்தீங்கன்னா கால் நீட்டி உட்காருவோம் பார்த்தீங்களா, இப்போ சோஃபாலாம் கால் நீட்டி உட்கார்ற மாதிரி வருது பார்த்தீங்களா, அது மாதிரியே சின்னதாக மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக வீட்டில் வைக்கலாம், அலங்கார பொருள் மாதிரி உங்கள் ஷோகேஸில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய அலங்கார பொருட்கள் எல்லாமே இந்த ஷாப்பில் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்கங்க. சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே இயர்ரிங்ஸு, அதுக்கப்புறம் மணி, அப்புறம் வளையல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. இங்கே ஒவ்வொரு ஸ்டாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பொருளை வாங்க ஒவ்வொரு இடம் போவீங்க. பட் இந்த கலாஷேத்ராவுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே, அதாவது நிறைய ஸ்டால்ஸ், 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதால உங்களை எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும். அதாவது இப்போ ஒரு மெட்டல் ஆர்ட் பார்க்கணுமா பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்கலாமா பார்க்கலாம், இமிட்டேஷன் ஜுவல்லரி, அப்புறம் கிராஃப்ட் ஐட்டம் பார்க்கணும், அதே மாதிரி லெதர் ப்ராடக்ட்டு, கோகோனட் ஷெல்லில் நிறைய பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அப்புறம் உடன் ஐட்டம், அந்த உடன் ஸ்கல்ப்சர், ஸ்டோன் கார்விங்கு, ஆர்ட் மெட்டல் ஒர்க்கு, ஹேண்ட்பேக்கு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களான்னு தெரியல, பட்டு வரலைன்னா கண்டிப்பாக வாங்க. ரொம்ப அழகழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த முறை பூம்புகார் பண்ணியிருக்காங்கன்றதால இன்னுமே சூப்பராக இருக்குது. நிறைய புது புது ஸ்டால்ஸ் எல்லாமே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இங்கே சில ஸ்டால்ஸ் டெம்ப்ரவரியாக இருக்குங்க, சில ஷாப் பர்மனண்ட்டாகவே இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகழகான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இது ஃபுல்லாகவே லைட் ஷேடு, லைட் போட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீட்டு அலங்கார பொருட்கள், அந்த தோரணம் மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மீன் வடிவில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸை நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். ஏன்னா ஒன்றுமே தனித்துவமாக இருக்கும். இந்த கலாஷேத்ரா சிஇஆர்சி கிரவுண்டில் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும், ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக 2 hours மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அத்தனை ஸ்டால்ஸ் இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுன்னா கூட இங்கே நிறைய வரலாம். இதெல்லாம் மேட் ஐட்டம், மேட்லாம் நிறைய இருக்கும். கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிசைனாக இருக்கும். புலி, சிங்கம், அப்புறம் நாய், பால் மாதிரி, அப்புறம் ஃபேண்டா கரடி, அந்த மாதிரி இருக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கேட்கவே வேணாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், குர்தாஸாக இருக்கட்டும், இது பாருங்கள் குட்டி குட்டி டாய்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே கூட இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க.
நெக்ஸ்ட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. வயலின், தம்பூரா அந்த மாதிரி ஆர்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. மியூசிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. உட்டன் ஐட்டம் வீட்டில் இதை ஷோகேஸில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் 5 இன்ஸ்ட்ருமெண்ட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு தொட்டில் எல்லாமே உட்டில் பண்ணது தான். உட்டில் பண்ண ரொம்ப அழகழகான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கலாஷேத்ரா வந்து இந்த எக்ஸிபிஷன் இது வந்து பெயிண்டிங்க. எனக்கு பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்குங்க. பட் பெயிண்ட் பண்ண தெரியாது, வரையலாம் தெரியாது. ஆனால் அது வரைஞ்சா ரொம்ப ரசிப்பேன். ஒரு மரத்தோட கிளைகளில் எவ்வளவு உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறத தான் இங்கே நிறைய ஆர்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. மரம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட்டு மரமாக பார்ப்போம். ஆனால் அந்த மரங்களை நம்பி எத்தனை உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறத தான் இங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. ஆர்ட்டுன்றது வந்து செம்ம ரொம்ப அழகான ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே சிலதெல்லாம் புரியாதுங்க. புரியலைனா கூட அதில் நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம மனசில் இருக்க எண்ணங்களை வந்து அப்படியே வரைவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் இங்கே வந்து ஒரு பெயிண்டிங் 2 பெயிண்டிங்கில் பல வெரைட்டியான பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஸ்டால் வச்சுருக்காங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா குட்டி முறம், குட்டி குட்டி அழகாக இருந்தது. சின்ன முறம், அதே மாதிரி இந்த பெரம்புல முறம், அப்புறம் வந்து பேஸ்கட்டு, ஃப்ளவர் வேஸு, அது மாதிரி சொல்லிட்டு உடன் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குங்க. உடன் ஐட்டம் அது மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு காலாகாலத்துக்கு அப்படியே இருக்கும், நிலச்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இந்த ஷாப்பில் நிறைய இருக்குதுங்க. நிறைய ஷாப் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஒரு சில ஷாப்ஸை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, டெய்லி 6 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்குதுங்க. இது பாருங்கள், அழகழகான ஒரு கண்ணாடி, அழகாக ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி, ஒரு விநாயகர் இருக்காங்க. இது மாதிரி ட்ரேஸ் எல்லாமே இருக்குது. அழகழகான ட்ரேலாம் இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரேயில் நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான இடம் இந்த கலாஷேத்ரா. இந்த இடம் தான் CERC கிரவுண்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். திருவான்மியூர் வந்தால். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எக்கச்சக்கமான மக்கள் வந்து அங்கே வராங்க. எப்போவுமே கூட்டமாகவே இருக்குது பாம்பன் சுவாமிகள். ஸோ கரெக்டாக பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கலாஷேத்ரா CERC கிரவுண்டு இருக்குங்க. இது ஃபுல்லாக உள்ளனில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. ஸோ கைத்தொழில் மூலமாக இவங்களை எவ்வளோ அழகழகாக நம்மளை பேசிக்கிட்டே இருக்க நேரத்தில் அவ்வளோ அழகாக இது பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்தால் மஸ்ட்டு வாட்சுன்னு சொல்லுவேன். ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இது பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக மணியை வந்து அழகாக இவங்க தொங்க விட்டுருக்காங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கு ஹெவி ஜுவல் மாதிரி இருக்குது. நிச்சயமாக இதெல்லாம் ஹெவி கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்குது. இதை வந்து அப்படியே ஒரு தோரணம் மாதிரி அழகாக இவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்து காட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இந்த மாதிரி அழகாக அந்த கயிறு கட்டி அழகாக அது மாதிரி வச்சுட்டாங்க. இயர்ரிங்ஸ்லாமே கூட இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷாப் வந்து நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மணி, இந்த செயின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இது வச்சுருக்காரு. இந்த ஷாப் வந்து அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஃபுல்லான இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் வெயிட்லெஸ் தான், எல்லாமே வெயிட்லெஸ் தான். ஏன்னா ஒன்று ஒன்று எடுத்து பார்த்தேன் கையில், அதெல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு சிலது மட்டும்தான் வெயிட்டாக இருந்தது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வுட்டு டாய்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சுவாமி சிலைகள் இந்த மாதிரி எல்லாமே இந்த பிளேஸில் இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே காட்ட வேண்டாமே, ஏன்னா அப்புறம் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள். ஈவினிங் 6 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். ஸோ பறையாட்டம், கிராமிய, நாட்டுப்புற பாடல். நான் போகும்போது பரதநாட்டியம் தான் நடந்துகிட்டு இருந்தது. பரதநாட்டியம் ரொம்ப நல்லா சினிமா பாடல்களுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. டெய்லி 6 o'clock அது வேறு நடக்குங்க. ஸோ இப்படி தாங்க இருந்தது CERCயில் இருக்க இந்த கலாஷேத்ரா கிரவுண்டில் நடந்த எக்ஸிபிஷன். நெக்ஸ்ட்டு பேம்பூ கலெக்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு ஷாப்புக்குள்ளே போனேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் இப்போ நம்ம பார்த்துலாம். கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஹோப் கிராஃப்ட்டு. இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. நம்ம வந்து இதை ஓன் மேனுஃபேக்சரர் தான். நம்ம இது ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியனூரில் இருக்குது. வில்லியனூர் நம்ம வில்லியனூரில் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா
பியூர் பேம்பு. பேம்பூல எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஸ்டாண்ட்ஸ். பேங்கிள் ஸ்டாண்டு. அதுலேயே சின்னது பெருசெல்லாம் வச்சுருக்கீங்க. சின்னது பெருசு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்கு. 2 மாடல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் இருக்கு, ஸ்மால் சைஸ் இருக்கு. ஓகே சார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ், ஹேங்கிங் ஃப்ளவர் வாஷ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஃப்ளவர் வாஷ். இதெல்லாம் ஸ்டாண்டிங். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பு பெயிண்ட். எல்லாமே பேம்பு தான். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது இது? செராமிக் பிளேட் ஹோல்டர். ஓ, பிளேட் ஹோல்டர். ஓகே ஓகே. டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம தான் பண்றோம். பாத்தீங்கன்னா இது லேம்ப் ஷேட்ஸ், பென் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வித் கார்விங்கோட வரும். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களா இந்த ஃபேஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஹோல்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஷ்ட்ரேவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஹோல்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது கிரியேட்டிவ். அது பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் லேம்ப் ஷேட். டிராகன் மாதிரி தெரியும். இதுவா? ஓகே ஓகே ஓகே. இதுலயே ஹேண்ட் பேக் வச்சிருக்கீங்க, பர்ஸ் வச்சிருக்கீங்க. பர்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட இந்த மாதிரி கூட எல்லாம் கையால் பண்ணுறது. கூட பூஜைக்கு எடுத்து போகிற கூட நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. ஓகே. அதை விட பெரிய ஓ, அதை விட பெருசு வேணும்னாலும் ஓகே. நீங்கள் பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கீங்க, வில்லியனூர்லேருந்து. எல்லாம் மிரர்ஸ் இருக்கு. மிரர்ஸ்லாம் இப்போ கஸ்டமைஸ்டாகவும் பண்ணிக்கலாம். ஓகே சார். கான்டெக்ட் பண்ணலாம். இது என்ன வேரா? அதோட வேரா? இங்கே பாருங்களேன், பேம்போட வேர்லாம் தெரியுது பாருங்களேன். முன்னாடி ஃபேஸு, பின்னாடி அந்த வேரெல்லாம் கூட ஒன்றுமே இதுவும் ஆகாது. நம்மளது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். ஓ சரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் ஹேங் திருஷ்டி பொம்மையா? நம்ம ஷோக்கு மாட்டுறதா? எதுக்கு வேணா மாட்டிக்கலாம். ஓகேங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.